தூரத்தை வென்ற காதல். அவள் பெயர் மயூரி, அவன் பெயர் அரவிந்த். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தார்கள். மயூரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாள். அரவிந்த் மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தான். வெவ்வேறு துறைகளாக இருந்தாலும் கல்லூரி நூலகத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். முதலில் சிறிய பேச்சு, பின்னர் நீண்ட உரையாடல்கள். சிறிது சிறிதாக அவர்களுக்கிடையே ஃப்ரெண்ட்ஷிப், பின்னர் காதலாக மாறியது. ஆனால் அவர்களின் காதலுக்கு ஒரு பெரிய தடை, தூரம். மயூரிக்கு கேரளாவில் வேலை கிடைத்தது. அரவிந்த் சென்னையிலேயே இருந்தான். இது தற்காலிகம், நான் உன்னை வந்து பார்க்கிறேன் என்றான் அரவிந்த். மயூரி கண்ணீர் விட்டாள். ஆனால் மனதளவில் அவனை நம்பினாள். முதல் மாதங்கள் எளிதாக இருந்தது. இரவு முழுவதும் போனில் பேசுவார்கள். வீடியோ கால் மூலம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல வேலை அழுத்தங்கள், நேரம் கிடைக்காமை போன்ற பிரச்சனைகள் தலை காட்டின. சண்டைகள் அதிகரித்தன. ஒரு நாள் மயூரி கோபத்தில் அரவிந்துடன் பேசாமல் இருந்து விட்டாள். அவனும் பெருமூச்சு விட்டு தொலைபேசியை வைத்தான். மயூரியின் அலுவலகத்தில் ஒரு புதிய ஊழியர் ராஜு அவள் மீது ஈர்ப்பு கொண்டான். மயூரியும் தொலைதூர தொடர்பால் ஏமாற்றமடைந்து அவனுடன் நேரத்தை செலவிட தொடங்கினாள். ஒரு நாள் ராஜு அவளிடம் காதலை வெளிப்படுத்தினான். மயூரி குழப்பம் அடைந்தாள். அதே இரவு அரவிந்த் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். நான் உன்னை மிகவும் மிஸ் செய்கிறேன். உன் முகத்தை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. மயூரியின் கண்களில் நீர் துளிர்ந்தது. அவள் உணர்ந்தாள். அவள் இன்னும் அரவிந்தை நேசிக்கிறாள். மறுநாள் மயூரி ராஜுவிடம் மன்னிப்பு கேட்டு தன் முடிவை தெரிவித்தாள். பின்னர் அரவிந்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்வதென்று முடிவு செய்தாள். அவன் பிறந்த நாளில் அவனை சந்திக்க சென்னை வந்தாள். அரவிந்த் தன் வீட்டு வாசலில் மயூரியை பார்த்தபொழுது அவனால் நம்ப முடியவில்லை. நீ எப்படி என்று கேட்டான். மயூரி சிரித்தாள். என் இடத்தை விட்டு வரமாட்டேன் என்று நினைத்தாயா? அவர்கள் கண்ணீர் மல்க கட்டி அணைத்தனர். தொலைதூரம் அவர்களின் காதலை பலப்படுத்தி இருந்தது. இப்பொழுது அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்காக திட்டங்களை போட தொடங்கினார்கள். காதல் என்றால் தூரம், நேரம், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரியான உறவை முடிக்க முடியும் என்பதே இக்கதையின் மாறல். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.